மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ்ஐஆர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்பர்ஸ் வந்திருக்கு. இவருடைய தொகுதியில் வேண்டுமென்றே பல கள்ள வாக்குகளை சேர்த்து வைத்திருப்பார். திமுக காரர்களுடைய வாக்குகளையா சேர்த்து வைத்தால் இனிமேல் தான் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர் செய்து கொண்ட ஏற்பாடு. இந்த கனவுகளெல்லாம் கலைந்து விடும் என்று தான் அவர் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அவர் இல்லாததை சொல்லி எதிர்த்தார். முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் பறித்து விடுவார்கள், உங்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். நாட்டிலே இன்றைக்கு வரையிலும் ஒரு முஸ்லீமாவது என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டது, என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டது என்று யாருமே புகார் செய்யவில்லை. இதற்கு போய் விஜய் போராட்டம் நடத்தினார். ஒரு யோசனை இருந்தால் போராடுவார. தவறுகள் களையப்படுவதற்காக நடக்கின்ற ஒரு திட்டத்தில் வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று நினைப்பாரே, ஆனால் இவருக்கு அரசியல் புரியவில்லை என்று அர்த்தம். இவருக்கு யோசனை செல்லுகின்றவன் படுமுட்டாளாக இருக்கிறான் என்று அர்த்தம். இப்பொழுது நீ ஒரு போராட்டம் நடத்தி முடித்து விட்டு இருக்கிறாய். இப்பொழுது தேர்தல் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது, பொய் வாக்காளர்கள் களையப்பட்டு விட்டார்கள். நீ நடத்திய போராட்டத்துக்கு என்ன பொருள்? ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை காசு வாங்கி கொண்டு உனக்கு யோசனை சொல்லுகிறவன் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ போராட்டம் நடத்துகிறாய். இல்லைன்னா ஸ்டாலின் எதை செய்கிறாரோ அதை நீனும் செய்கிறாய். விடிந்தால் எழுந்தால் இந்த திருமாவளவனும் இந்த மற்றவர்களும் பேசுகிறார்கள் இந்து எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, இந்துத்துவ. முதலிலே உன்னுடைய அரசாங்கத்திலே இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றுவதற்கு உனக்கு துப்பில்லை. இந்து எங்கே இருக்கிறான் தமிழ்நாட்டில் என்று கேட்க வேண்டாமா நீ? கூட்டம் கூடுகிறது, விஜய்க்கு தான் கூட்டம் காசு இல்லாம இல்ல. அது அடே அப்பா, பிளேட்டோவுக்கு அப்புறம் பேசப்படுகின்ற அரசியல் இதுதான் கேட்கறதுக்கு வந்தவன். அவன் வர பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தவன். எல்லாம் சின்ன வயசு பையங்க, பொம்பளையெல்லாம் பிள்ளையை தூக்கின்னு வர்றாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அரசியல் கருத்தை எந்த கூட்டத்திலாவது அவர்கள் போய் பெற்றிருக்கிறார்களா? ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 1000 பேர் 2000 பேர் சேர்ப்பதற்கு நாக்கு தள்ளுகிறது. மெஸ்ஸியினுடைய கவர்ச்சியோடு ஒப்பிட்டால் எனக்கு என்னமோ இந்த விஜய் கவர்ச்சியெல்லாம் சாதாரணமாக தெரியும். ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான ஒரு தேர்தல் வழக்கு, அது சையத் துரைசாமிக்கும் இவருக்கும், அது ஜனவரி 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாள் விசாரணை நடத்தி தீர்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸ்டாலின் நீக்கப்படுகின்ற இடம் வந்தால் 6 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடியாது என்றால், தேர்தலில் நிற்க முடியாது என்றால், உதயநிதியால் அது தாக்கு பிடிக்க முடியாது. பிறகு அந்த கட்சி கந்தரகோலமாகிவிடும். இவர் செய்திருப்பாரா ஊழல் என்றால், தொகுதியில் தவறுகள் செய்திருப்பாரா? தவறு செய்வதுதான் இவர்களுடைய பழக்கம். அது மெய்ப்பிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில். மெய்ப்பிக்கப்பட்டு அது வெளிவந்து விடுமானால் ஒரு பெரிய தலைமுறை ஒன்று முடியும். ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் சரியும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகற்பையா அவர்கள். வணக்கம். இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில பேசியிருந்தோம். இப்போ அந்த எஸ்ஐஆர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதுல நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்பர்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி உதயநிதி தொகுதி, எல்லா தொகுதியும் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா 1 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய நம்பர் தொகை. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, உண்மையிலே ஒரு நிதியமைச்சர், நாட்டினுடைய நிதியமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் ஏராளமான ஆயிரக்கணக்கான வாக்குகள், தவறான வாக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார். ஆகவே ஒரு பொறுப்பில்லாமல் அவர் சொல்லியிருக்க முடியாது. என்றாலும் 1 லட்சம் என்பது பெரிய எண்ணிக்கை. அதனாலே என்ன சொல்லுகிறேன் என்றால், மற்ற இடங்களில் 40,000, 30,000, 20,000 என்று நீக்கப்பட்டிருக்கோம். இவருடைய தொகுதியில் இவர் வேண்டுமென்றே பல கள்ள வாக்குகளை சேர்த்து வைத்திருப்பார். திமுக காரர்களுடைய வாக்குகளையா சேர்த்து வைத்தால் அவர்களுடைய பகுதியில் வாக்களிப்பதை விட நம்முடைய பகுதியில் வாக்களிப்பது இன்றியமையாது என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு வேண்டிய பணங்களை கொடுப்பார்கள் வாக்களிப்பதற்கு. ஆக அதற்காக இனிமேல் தான் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர் செய்து கொண்ட ஏற்பாடு. இந்த கனவுகளெல்லாம் கலைந்து விடும் என்று தான் அவர் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அவர் இல்லாததை சொல்லி எதிர்த்தார். முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் பறித்து விடுவார்கள், உங்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். பொதுவாக மக்களுடைய வாக்குகளை நீக்குவார்கள் என்று சொல்லாமல்
பிஜேபிக்கு எதிரானவர்கள் நீங்கள் தான், ஆகவே உங்களுடைய வாக்குகளை நீக்கி விடுவார்கள் என்று சொன்னார். நாட்டிலே இன்றைக்கு வரையிலும் ஒரு முஸ்லீமாவது என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டது, என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டது என்று யாருமே புகார் செய்யவில்லை. அப்படியெல்லாம் செய்யவும் முடியாது. ஆனால் இதற்கு முன்னால் ஒருவன் என்னுடைய வீட்டில் 6 பேர் இருக்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிற பெயர்களை எல்லாம் எழுதி கொள்வார்கள். அவர்களெல்லாம் இங்கே யார் காட்டுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். அது ஒரு காலம். இந்த நாட்டில் ஆதார்கள் இல்லாத காலத்தில், ஆதார் இல்லாத காலத்தில் இந்த நாட்டினுடைய குடிமகனாக எல்லாரும் இருந்தார்கள். இப்பொழுது ஆதார் இல்லாமல் ஒரு குடிமகன் இருக்க முடியாது. இருந்தால் அவனுக்கு எந்த காரியமும் நடக்காது. ஆகவே இப்பொழுது மீண்டும் அதை எழுத்து மூலமாக பதிவு செய்வது என்பது தவறானவற்றை நீக்குவதற்காகத்தான். அது அந்த படிவத்தில் அது பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது என்னுடைய வீட்டில் என்னுடைய துணைவியார் அவர்களை 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது நான் சொன்னேன், அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்று. அவர்கள் அதை நீக்கி விடுவார்கள். நான் சொல்லி அந்த இதெல்லாம் கொடுத்தேன், எந்த தேதியில் அவர்கள் இறந்தார்கள் என்று. ஆகவே எதற்காக இல்லை என்றாலும் அவர்கள் படிவத்தில் கையெழுத்திடவில்லை. ஆகவே அவர்களுடைய வாக்கு நீக்கப்பட்டுவிடும். இப்பொழுது நான் சொல்லாவிட்டாலும் அவர்கள் இல்லாத காரணத்தினால், படிவத்தில் கையெழுத்திடாத காரணத்தினால் அவர்களுடைய வாக்கு நீக்கப்பட்டுவிடும். இப்பொழுது ஒவ்வொரு வாக்காளனும் அந்த வாக்கு படிவத்தில், அந்த வாக்காளர் பதிவு செய்கின்ற படிவத்தில் கையெழுத்திட்டாக வேண்டும். அதில் ஒன்றுமே இல்லை. அதாவது நம்முடைய பேர் நமக்கு தெரியும், நம் தகப்பனார் பெயர், தாயார் பேர், அப்புறம் நம்முடைய பிறந்த நாள், இதுதான் இருக்குது. அவர்களே அந்த படிவத்தில் நம்முடைய ஏற்கனவே உள்ள படம் ஒட்டப்பட்டிருக்குது. இப்பொழுது ஒரு புதிய பாஸ்போர்ட் படம் ஒட்ட வேண்டும். அப்புறம் எந்த பகுதி, எந்த தேர்தல் சாவடி, எந்த தொகுதியில் நாம் வாக்காளராக இருக்கிறோம் என்ற விவரமெல்லாம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்களே அந்த எண்களை நமக்கு தருகிறார்கள். பதிவு செய்து கையெழுத்து போட வேண்டும். இப்போ கையெழுத்திட்டு படிவம் கொடுக்காத ஒருவன் வாக்காளராக முடியாது. அவ்வளவுதான். இது உறுதியாக கள்ள வாக்குகள் இல்லாத நடைமுறை ஏற்படும். இதெல்லாம் இதை போய் முஸ்லீம்களை எல்லாம் நீக்கி விடுவார்கள், அவர்களை நீக்கி விடுவார்கள், இவர்கள் நீக்கி விடுவார்கள் என்று சொல்வதில் பொருள் இல்லை. இப்பொழுது யார் வாக்காளனாக படிவம் கொடுக்கவில்லையோ அவன் வாக்காளனாக முடியாது. அவன் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிப்பது போல வாக்குப்பதிவு அட்டைக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். ஆகவே அதில் தவறான நடைமுறைகள் சேர்க்க முடியாது. ஒருவன் 2 தொகுதியில் சேர முடியாது. பல பேர் 20 ஆண்டுகளாக வாக்காளர் பதிவு நடக்கவில்லை. ஆகவே இறந்து போனவர்கள் பூராவும் லட்சக்கணக்கான பேர் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தொகுதிகள் இருக்கிறவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பதிவு செய்யாதவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கக்கூடும். அதை தவிர யாருமே புகார் செய்யவில்லை. நான் வாக்கு பதிய முயன்றேன், எனக்கு படிவம் தரவில்லை, அல்லது என்னுடைய படிவத்தை வாங்கி கொள்ளவில்லை என்று யாருமே சொல்லவில்லை. இதில் இந்த கரூர் எம்பியாக இருந்தவர்களெல்லாம் இது குடிமகனா இல்லையா என்பது என்னமோ 2வது பகுதி, எதற்கு 3வது பகுதி, ஒன்றுமே இல்லை, ஒரு பகுதியும் இல்லை. வாக்காளனாக இருக்கிறவன் வாக்காளனாக வருகிறான், எழுதி கொடுத்து வருகிறான், அவ்வளவுதான். தவிர வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் தவறு செய்ய முடியாது. இந்த வாக்காளர் அட்டையே ஒரு சரியான சான்றாக பயன்படுத்தப்படும். முன்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேர்தல் சாவடியில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இப்பொழுது இதை நான் கேட்கிறேன், இதற்கு போய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார் விஜய். இது ஏதாவது அரசியல் புரிந்து செய்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் என்ன இந்த முகத்தை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வீர்கள்? ஸ்டாலின் பித்தலாட்டம் தான் அரசியல் பாங்கு. ஆகவே அவருடைய நோக்கம் இந்த சிறுபான்மை மக்களை மிரட்டி முன்னேனா நீக்கி விடும், இடையறாமல் மிரட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஊரடங்கு சட்டம் போட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினால் உங்களுடைய சமாதிக்கு இடிபாடு வரும். ஆகவே ஒருவனும் தெருவில் நடக்கவில்லை, ஒரு நாய்க்குட்டி கூட வீதியில் தெரியவில்லை, ஆனாலும் ஊரடங்கு சட்டம் போட்டார். அது தீர்ப்புக்கு எதிராக ஊரடங்கு சட்டம் போட்டார். இப்பொழுது அரசியல் சாசனத்தை மதிக்கின்றவரா இல்லையா என்கின்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆக இது ரொம்ப படுமோசமான செயல் என்ன என்றால், இதற்காக போய் பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொடுத்தது. அதாவது இன்றைக்கும் டெல்லி கோர்ட்டில் டபேதார் கனிமொழி என்று அழைத்து கொண்டிருக்கிறான் 1,70,000 கோடி ஊழல் வழக்கில். ஆனால் இவர் போய் இவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நீக்கத்திற்கு மனு கொடுக்கிறார்கள் எல்லோரும் சார். இது இவர்கள் தகுதி அவ்வளவுதான். ஆனால் இதற்கு ஏன் ராகுல் ஒப்புக்கொண்டார் என்பது நமக்கு தெரியவில்லை. 60 பேர் 70 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு வழங்குவதற்காக நீங்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் நூற்றுக்கணக்கான நீதிபதிகள் பதவியை விட்டு நீக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய போக்கிலே தான் தீர்ப்பு சொல்வார்கள். ஒரு நீதிமன்றத்திற்கு இன்னொரு நீதிமன்றம் மாறாக தீர்ப்பு சொல்லும். ஆகவே உங்களுக்கு எந்த தீர்ப்பெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களெல்லாம் நீக்கம் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை வந்து விடுமானால் பிறகு நீதிமன்றங்களே தேவையில்லை. மாலை மரத்தடியில் வைத்து உங்களுடைய ஆட்களை வைத்து நீதி வழங்கி கொண்டு போகலாம்.
இவ்வளவு கேவலமாக அரசியல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ராகுலுக்கே புரியவில்லை. உலகம் பூராவும் ஆங்கில பத்திரிகைகளில் தலையம் அடையினார். ஒரு தீர்ப்புக்காக ஒருவர் இதுவரையிலும் கிடையவே கிடையாது. பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் எடுத்த ஒரு நீதிபதியின் மீதே இன்னும் விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது. பதவி நீக்கத்திற்கான இம்பீச்மெண்ட்டுக்கான மனு கொடுக்கப்படவில்லை. எந்த நீதிபதியின் மீதும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏதோ ஒரு தரம் நடந்தது என்று சொல்வார்கள். ஆகவே லஞ்சம் வாங்கினார், ஒரு சார்பாக தீர்ப்பு சொன்னார், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது. அந்த சார்பான தீர்ப்புகளுக்கு நாம் விண்ணப்பிக்கலாமே தவிர மேல் நீதிமன்றங்களில் அதுக்காக நாம் இம்பீச்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்படி இல்லை, சட்டமும் இல்லை. இதில் 2 சமூகத்திற்கிடையே முரண் ஏற்படுவதற்கு இவருடைய தீர்ப்பு காரணமாக இருந்தது என்றெல்லாம் சொன்னால் நன்களுக்கு பாபர் மசூதியை இடித்த வழக்கில் 5 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள். அதானி வரையில் முடிவித்து விட்டார்கள். எல்லாரும் அதானியும் அது மேலே ஏறி நின்றார். உடைத்தவன் எவனாக இருந்தாலும் அவருக்கு அது தலைமை தாங்கினார். எல்லாரும் குற்றமற்றவர்கள் என்று நீக்கிவிட்டார்கள், விடுதலை செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, 5 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள். அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டப்படுவது சரிதான் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதில் ஒருவர் முஸ்லீம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நீங்கள் ஒவ்வொரு நீதிபதியை விளக்குவது என்று போய்விட்டால் பிறகு எப்படி நீதிமன்றங்கள் இயங்கும்? மேல் நீதி முறையிடலாம், அவ்வளோதான். நீ தீர்ப்பை மாற்றி வாங்கலாம். அதான் வரிசையாக 30 ஆண்டுகள் உங்களுடைய மந்திரிகளெல்லாம் ஊழல் செய்கிறார்கள். இந்த நீதி வலுவழுப்பு காரணமாகத்தானே 30 ஆண்டுகள் உங்களை தண்டிக்க முடியவில்லை. பிறகு நீங்கள் சொத்துக்களோடு சுகங்களோடு போய் சேர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய தலைமுறை அதை அனுபவிக்கிறது. ஆகவே இந்த மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதில் இந்த எது செய்தாலும் மோடி நம்முடைய வாக்குகளை பறிக்க பார்க்குறார், அவர்களை பறிக்க பார்க்குறார். நீதிபதி முஸ்லீம்களுடைய சமாதியை இடிப்பார், ஆகவே ஊரடங்கு சட்டம் போட்டேன். இது என்ன இப்படி நான் அதில் எதை ரொம்ப கொடுமையாக பார்த்தேன் என்றால், முஸ்லீம்கள் அதுக்கு பலியாகக்கூடாது என்று பார்த்தேன். ஏனென்றால் முஸ்லீம்கள் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு நியாயங்களே இல்லை. யாரும் அந்த தெருவில் நடமாடவில்லை. இவர்கள் தீபம் ஏற்ற போகக்கூடாது என்று மறிக்கவில்லை, எதுவும் இல்லை. ஆனால் இவராகவே ஊரடங்கு சட்டம் போட்டு அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் செய்தார். நான் ஒன்று சொல்லுகிறேன். அதாவது அந்த சமாதியில் பார்த்தாலே கோயில் தூண்கள் தான் இருக்கின்றன. கோயிலில் இருக்கிற தூண்கள், இந்து மத கோயில்களில் இருக்கின்ற தூண்கள் எப்படி இருக்குமோ அந்த தூண்கள் அது ஒரு மண்டபமாக இருந்திருக்கக்கூடும். இப்பொழுது காட்டுகிறார்கள், முதலில் தெரியாது. அந்த மண்டபத்திலேயே சமாதி கட்டியிருக்கிறார்கள். அந்த தூணை அகற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதெல்லாம் பிழை என்றே சொல்லவில்லை. ஏற்பட்டு விட்டது 700 ஆண்டுகளாக. அங்கே அந்த சமாதி இருக்கட்டும். அவன் பாட்டுக்கு தீபம் ஏற்றுகிறான். அதில் உங்களுக்கு என்ன? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் வாங்க சொல்லுகிறீர்கள், அவர்கள் காதில் விடுகிறது, வருத்தப்படுவதில்லை. அவர்கள் மணி அடிக்கிறார்கள், உங்கள் காதில் விடுகிறது, வருத்தப்படுவதில்லை. எல்லோரும் அடுத்தடுத்து வாழ்கிறீர்கள். அமைதியாக வாழ்கிற உங்களை பிளவுபடுத்துவதற்காக ஸ்டாலின் இந்த மோசமான ஊரடங்கு சட்டத்தை போட்டார். போட்டதின் மூலம் உங்களுக்கு தோன்றாத ஒரு கருத்தை அவர் தோற்றுவித்தார். என்ன தோற்றுவித்தார் என்றால், உங்களுடைய சமாதி இடிக்கப்பட்டுவிடும், ஆகவே நான் உய்த்துணர்ந்து இன்ஃபரன்ஸ் உய்த்துணர்ந்து நடக்கக்கூடும், ஆகவே நடப்பதற்கு முன்னாலேயே நான் சட்டம் போட்டு தடுத்தேன் என்று சொல்லி தீர்ப்பை முடக்கினார். அதன் மூலம் அவர்களுக்கு என்ன கருத்து ஏற்பட வைத்தார் என்றால், ஸ்டாலின் இவ்வளவு நம்மை விட கூடுதல் அலர்ட்டாக இருந்திருக்காவிட்டால் நம்முடைய சமாதி போய்விடுமோ என்று அவர்கள் நினைக்கின்ற ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், அப்படி ஏற்படுத்துவதன் மூலம் உங்களுக்கும் பெருவாரியான மக்களுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு ஸ்டாலினிடம்தான் இருக்கிறது, நம்முடைய சமாதி பாதுகாக்கப்படுவது அவர் கையில் தான் இருக்கிறது, இல்லாவிட்டால் இவர்கள் இடித்து விடுவார்கள் என்று நீங்கள் ஒரு கருத்தை கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் பெரிய சமூகத்தோடு முரண்பட்டு பிளவுபட்டு விடுவீர்கள். இதற்கு முன்னால் நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகின்ற அவர்களின் கூட்டமும் உங்களுடைய கடவுளை தங்களுடைய கடவுளாக என்பதை தாயாரெல்லாம் பணம் முடிந்து வைப்பார்கள். பிள்ளைகளுக்கு உடல் நலம் இல்லை என்றால் நாகூர் ஆண்டவருக்கு பணம் முடிந்து வைத்து அனுப்பி வைப்பார்கள். இப்படியே அவரும் கடவுள்தான் என்று கருதுகிற இந்த மக்களை இவர்கள் சமாதியை இடிக்கிறவர்கள் என்கின்ற கருத்தை இவர் ஏற்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பது நிலை பெற்று விடுமானால் பெரிய சமூகத்தோடு நீங்கள் முரண்டி கடைசியில் நிலை பெற முடியாத நிலைமை ஏற்படும். அது உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு அவர் செய்கின்ற ஏற்பாடை தவிர உங்களுக்கு அது நன்மையானதில்லை. போலரைசேஷன் நடந்தால் அப்புறம் இப்போ நான் இந்துத்துவவாதி இல்லை. நான் தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு அறிவில்லை, விடிந்தால் எழுந்தால் இந்த திருமாவளவனும் இந்த மற்றவர்களும் பேசுகிறார்கள் இந்துத்துவ எதிர்ப்பு. முதலிலே உன்னுடைய
அரசாங்கத்தில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றுவதற்கு உனக்கு துப்பில்லை. இந்து எங்கே இருக்கிறான் தமிழ்நாட்டில் என்று கேட்க வேண்டாமா நீ? கேட்டாயா? தமிழ் சமயங்கள் தான் இங்கே உண்டு. சைவம் உண்டு, வைணவம் உண்டு, முன்னோர் வழிபாடு உண்டு, குலதெய்வ வழிபாடு உண்டு. இதுதான் 2000 ஆண்டுகளாக தமிழனுக்குரிய பழக்கம். இதில் இந்து என்பது போன நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சொல். பாரதி தான் தமிழில் அந்த சொல்லை முதலில் கொண்டு வருகிறான். வள்ளலாருக்கு இந்து என்றால் யார் என்று தெரியாது. ஆகவே இந்து கன்சாலிடேஷன் மூலம் இந்திய விடுதலையை ஒழுங்குபடுத்த முடியும் என்று லாலா லஜபதி ராய் நினைத்தார், திலகர் நினைத்தார். இந்த கருத்தை பாரதி போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து கன்சாலிடேஷன் முஸ்லீம்களை வேற்றுமைப்படுத்திவிடும், அவர்களை தனியாக ஒதுக்கிவிடும். இவ்வளோ பெரிய நாட்டில் பெரிய வாரியான முஸ்லீம் தொகைகள் உள்ள மக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்று தானாக முன்வந்து கிலாஃபத் இயக்கம் நடத்தி கலிஃபாக்கள் நீக்கப்பட்ட போது வெள்ளைக்காரனை தலையிடக்கூடாது, அந்த மத விவகாரத்தில் வெள்ளைக்காரனை தலையிடக்கூடாது, கலிஃபா இருக்க வேண்டுமா இல்லையா என்று முஸ்லீம்கள் முடிவு செய்ய வேண்டும், வெள்ளைக்கார கவர்னர்கள் ஆட்சியினர் முடிவு செய்யக்கூடாது என்று கிலாஃபத் இயக்கம் நடத்தி அலி சகோதரர்களை முன்னால் வைத்து கொண்டு அலி சகோதரர்கள் போராடி அந்த கிலாஃபத் இயக்கம் வெற்றி பெறவில்லை, காந்தியினுடைய தலைமையினால் வெற்றி பெற்றது. ஆகவே ஒரு ஹிந்து ஃபைட்ஸ் ஃபார் முஸ்லீம் ரைட்ஸ் என்பதை காந்தி தான் முதலில் ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு காந்தி வழி வந்த ஜவஹர்லால் நேரு செக்யுலரிஸ்ட் கவர்மெண்ட்டாக ஏற்படுத்தினார். அதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். என்னை போன்றவர்கள் கூட உங்களுடைய மத உணர்வுகளில் அரசு தலையிடக்கூடாது என்கின்ற கருத்துடையவன் தான் நான். ஆனால் நானே சொன்னேன், திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு? என்னுடைய வீட்டிலே என்னுடைய துணைவியார் இருந்தபோது வீடு முழுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள், ஆண்டு தவறாமல் ஏற்றுவார்கள். இதற்காக களிமண் சட்டிகளை வாங்கி கொண்டு வருவார்கள். அமர்ந்து விட்டால் மீண்டும் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவார்கள். இரவு முழுவதும் எரிய வேண்டும். ஆனால் நம்ம வீடுகளிலெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்றப்படக்கூடாது என்றால் அதனுடைய சார்பு தானே இந்த செயல். ஆகவே இவர்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், எப்படி நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு நாம் வருவதை உங்களுக்கு பெருமையோ அதுபோல் அங்கே தீபம் ஏற்றுவதை நீங்கள் அங்கே இருந்து பார்க்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு இருக்கீர்கள், அது பாட்டுக்கு ஒரு நாள் ஏற்றப்படுவதனால உங்களுக்கு என்ன சேரம் வந்தது? ஆகவே அவர்கள் எதிர்க்கவில்லை என்பதே அவர்களுக்கு பெரிய பெரிய மனநிலையை உண்டாக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆள் பிரிக்க நினைக்கிறார், ஊரடங்கு சட்டம் போட்டு அதன் மூலம் உங்களை பிளவுபடுத்த நினைக்கிறார். இந்த பிளவுக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வக்கீல் வைத்து வழக்காடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை, என்னை போன்றவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு இது தவறு நடந்துவிடக்கூடாது, அந்த உராய்வுகள் ஏற்படக்கூடாது, தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் வேறுபட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதற்கு ஆட்படாதீர்கள். அந்த 8% வாக்குகளை வாங்குவதற்காக அவர் கிடந்து தடுமாறுகிறார். அதுவும் விஜய் வேறு வந்து விட்டார் என்றவுடன் அந்த வாக்குகள் பிரிந்து போய்விடுமோ என்று அவர் அஞ்சுகிறார். ஆகவே நான் தான் பார்த்தீர்களா ஊரடங்கு போட்டேன் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறார். அது நல்லதில்லை. ஆகவே அவர் சரர் திட்டத்தை எதிர்த்தாலும் சரி, முஸ்லீமை சொல்லி தான் எதிர்க்கிறார். இதை செய்தாலும் ஊரடங்கு உங்களுக்காக போட்டேன் இப்படியே திரும்ப திரும்ப சொல்லி உங்களை பிளவுபடுத்தி விடுவாரே. ஆனால் அந்த பிளவு நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சியை விட்டு போய்விடுவார். அதற்கு பிறகு இந்த சமூகத்தில் அந்த வடு நீங்காமல் நின்றுவிடும் என்று நான் உங்களுக்கு நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது உங்களுக்கு எதிரானது என்று நீங்கள் கருதுவீர்களானால் நீங்கள் தான் சிந்தித்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் அது விரும்புகிற மக்கள், முருகனுக்குரியது தான் அந்த கார்த்திகை தீபம். முருகனுக்கு கார்த்திகை தீபமும் மழையும் இல்லாவிட்டால் முருகனுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? தொல்காப்பியன் உண்டாக்கிய கடவுள் முருகன். சிவன் பின்னால் வந்தவன், முருகன் தான் முன்னால் வந்தவன். பின்னால் சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக சிவனுக்கு உள்ளடக்கினார்கள் முருகனை. இல்லாவற்றால் முருகன் உள்ளடங்குகின்ற தெய்வம் இல்லை. இன்றைக்கும் நேர்த்தி கடன்கள் முருகன் கோவிலுக்கு தான் நிகழ்கின்றன. வேல் குத்தி கொள்வது, நாக்கில் குத்தி கொள்வது, கன்னத்தில் குத்தி கொள்வது, காவடி எடுப்பது, நடப்பது எல்லாம் முருகனுக்கு தான். ஆகவே இதிலெல்லாம் நீங்கள் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். ஆக தமிழ்நாட்டு அரசியல் இந்த விதமாகத்தான் நடக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு தவறு நடக்கவில்லை, தவறுகள் களையப்பட்டிருக்கின்றன. இதில் போய் நான் எதற்கு கவலைப்பட்டேன் என்றால், பீகாரில் உள்ள வாக்காளர்களெல்லாம் இங்கே ஒரு 70-80 லட்சம் பேர் வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதில் பதிந்து விடுவார்களோ என்று நினைக்கிறேன். அதற்கு ஸ்டாலின் முயன்றிருக்க வேண்டும். அதை சொல்வதற்கே இவர் பயந்தார். ஏனென்றால் அவர்களை அழைத்து வந்தவர் இவர் தான். நிதிஷிடம் போய் ஒரு தரம் புறப்பட்டு விட்டார்கள். இந்த தமிழ் மக்களால் நமக்கு விரோத பேச்சுக்கள் இங்கே ஏற்படுகின்றன என்று சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். இவர் போய் நிதிஷிடம் போய், இல்லை நான் பாதுகாப்பு கொடுப்பேன், என்னுடைய அரசு தான் நடக்கிறது, நீங்கள் வர சொல்லுங்கள் என்று சொல்லி வர வைத்து பாதுகாத்தவர். அவர்கள் வாக்கு பதிந்து விடுவார்கள் என்று சொல்ல இவரால் முடியவில்லை.
எது பேசப்பட வேண்டுமோ அதை இவர் பேசவில்லை. அவர்கள் இங்கே வாழ்வதற்கு உரிமை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் வாக்காளர்களாக உரிமை பெற்றால் 1/7 மக்கள் அவர்கள் 1 கோடி பேர் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்று விடுவார்களே. ஆனால் தமிழ்நாட்டு அரசின் போக்கு மாறிவிடும், தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாறிவிடும். ஆள்பவர்கள் மாறுகின்ற போது தமிழ் மொழி இனம் எல்லாம் மறுக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே எது அஞ்சத்தக்கதோ அதற்கு இவர் பேச மாட்டார், எது அஞ்சத்தகாததோ அதற்கு பூச்சாண்டி காட்டுவார். இல்லை, இப்போ இதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்? ஏன்னா 2021 அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த மார்ஜின் அப்படிங்கிறது வெறும் 3%, 3% தான் வின்னிங் மார்ஜினே. ஆனால் இப்போ வந்து நீக்கப்படக்கூடிய வாக்காளர்கள் படி பார்த்தா இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி கிட்ட போகுது அப்படின்னா அப்போ அந்த மார்ஜின் குறையுமா? என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து இதனால் ஏற்படும்? என்னுடைய கருத்து, அதாவது 2 தொகுதியில் பயந்திருந்தவர்கள் இவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அந்த ஒரு ஆளை பயன்படுத்துவது, பயந்து வைத்தவர்கள் தங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். இப்பொழுது அது நடக்காது. ஒன்று, அதனால் இவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படாது. இவர்கள் 1000 2000 வாக்குகளில் தோற்று விடுவோம், 300 400 வாக்குகளில் தோற்று விடுவோம் என்பதற்காகத்தான் வெளியாட்களை கொண்டு வந்து குளத்தூரிலே இவ்வளவு பேர், அதுவும் 1 லட்சம் பேரை பயந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப கொடூரமானது. ஆகவே இவர் வெற்றி பெற்றதே கட்சிக்காரர்களை இங்கே குவித்து வைத்து அவர்களை வாக்களிக்க சொல்லித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஆக இதெல்லாம் இப்பொழுது நீக்கப்பட்டு விடுகிறது. இறந்து போனவர்கள் தான். இறந்து போனவர்களுக்காக மையை அழித்து விட்டு வருகிற போதே தலையில் தடவி மையை அழித்து விட்டு மீண்டும் போய் வாக்களிப்பான். அதெல்லாம் இனிமேல் நடக்காது. இருக்கிறவன் தான் வாக்களிக்க முடியும். பீகாரில் ஒழுங்காக தேர்தல் நடந்து முடிந்தது. பீகாரிலாவது கொஞ்சம் வங்கதேசத்து மக்கள் பிறரெல்லாம் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கேயெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது. ஆகவே நீக்கப்பட்டவர்கள் தான். ஒருவனும் புகார் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் தான் இந்த களவாணித்தனத்துக்கு துணையாக நின்றவர்களை தவிர 2 தொகுதியில் பதிவது, வேண்டியவர்களை வாக்களிக்க வைப்பது, ஆட்சிக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தவர்கள் நீங்கள் தானே தவிர இந்த வாக்காளர் படி இதற்கு போய் விஜய் போராட்டம் நடத்தினார். ஒரு யோசனை இருந்தால் போராடுவாரா? தவறுகள் களையப்படுவதற்காக நடக்கின்ற ஒரு திட்டத்தில் வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று நினைப்பாரே, ஆனால் இவருக்கு அரசியல் புரியவில்லை என்று அர்த்தம். இவருக்கு யோசனை செல்லுகின்றவன் படுமுட்டாளாக இருக்கிறான் என்று அர்த்தம். இப்பொழுது நீ ஒரு போராட்டம் நடத்தி முடித்து விட்டு இருக்கிறாய். இப்பொழுது தேர்தல் ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது, பொய் வாக்காளர்கள் களையப்பட்டு விட்டார்கள். நீ நடத்திய போராட்டத்துக்கு என்ன பொருள்? நீ போராட்டம் நடத்தினாயே பெரிய தீங்கு நடக்கப் போகிறது. என்ன தீங்கு நடந்தது? நேரிய செயல் உறுதிப்படுத்தப்பட்டது. உன்னுடைய போராட்டத்துக்கு என்ன பொருள் இருக்கிறது? ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை காசு வாங்கி கொண்டு உனக்கு யோசனை சொல்லுகிறவன் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ போராட்டம் நடத்துகிறாய். இல்லைன்னா ஸ்டாலின் எதை செய்கிறாரோ அதை நீனும் செய்கிறாய். அப்படித்தான் இருக்கிறதே தவிர எந்த ஒன்றாக இருந்தாலும் ஸ்டாலின் செய்வது தான் இவர் செய்வார். அதுதான் இங்கே நிலை பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு என்று அவர் கருதுவார். அந்த மாதிரி. ஆகவே இது நல்ல தேர்தலில் இந்த படிவங்கள் திருத்தப்பட்டது. அவரவர் கையை கொண்டு எழுதி வைத்து இல்லாதவன், இது காங்கிரஸ் பெரிய கூப்பாடு போட்டது. இன்றைக்கும் ஓட் தெஃப்ட் என்று தான் இவர்கள் பேசுகிறார்களே தவிர இப்படி இதையே பேசி கர்நாடகத்தில் வெற்றி பெறுவாய், ஆந்திரத்தில் வெற்றி பெறுவாய், தெலுங்கானாவில் வெற்றி பெறுவாய், நீ வெற்றி பெற்ற இடங்களிலெல்லாம் தெர் இஸ் நோ ஓட் தெஃப்ட். நீ வெற்றி பெறாத இடங்களிலெல்லாம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓட் தெஃப்ட். மோடி ஒன் தி எலெக்ஷன்ஸ். இதானே உன்னுடைய கருத்து? மோடி தவறு செய்கின்றவர் இல்லை என்பது என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய கருத்து இல்லை. ஆக தவறுகளை நாம் பேசுவோம், சரியானவற்றை ஏன் பேச வேண்டும்? ஆகவே இந்த எதற்கெடுத்தாலும் மோடி 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 என்று பேசி இந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் பலவீனப்படுத்துவதற்கு அவர் நினைக்கிறார். ஆனால் அமைதியாக எடப்பாடி நான் ஒன்று சொல்லுகிறார், தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்வோம், கூட்டணியாக போராடுவோம், ஆனால் ஆட்சியில் பங்கு தர மாட்டோம். தைரியமாக தானே சொல்லுகிறார். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்வோம், ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் என்று சொல்லுகின்ற போது ஆமாம் என்று கேட்டுக்கொண்டு தானே இவன் கூட இருக்கிறான். ஆகவே சொல்ல வேண்டியதே அவர் உறுதியாகத்தான் சொல்லுகிறார். அதில் ஒன்றும் பெரிய அதில் பம்மினால் தான் அவர் பயப்படுகிறார் என்ற அர்த்தம். ஆனால் இவர் ஏதோ அடிமையாகிவிட்டார், அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த கருத்து நாட்டு மக்களிடையே பரவுவதற்கு இவர்கள் விரும்புகிறார்களே தவிர அவர் உறுதியாகத்தான் இருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது இந்த விஜய் போய் மாநாட்டில் பேசுகிற போது சொல்லுகிறார், என்னை இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. நீ என்ன பெரிய ஆள், நீ உன்னை காந்தியை புரிந்து கொண்டால் காந்தியை வெள்ளைக்காரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, கடைசி வரலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னடா ஒரு மனிதன், கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் சிறைக்கு வாரேன் உடனே எந்திரிச்சு வந்து விடுகிறார். பிறகு 6 ஆண்டு 3 ஆண்டு என்றெல்லாம் வைக்கிறோம். அவருக்கு இப்படி ஒரு அரசியலை அவர்கள்
அரிஸ்டாட்டிலும் படித்ததில்லை, வேறு யாரிடமும் படித்ததில்லை. ஆகவே அவர்களுக்கு அது அரசியல் புரியவில்லை. காந்தி சொல்லலாம், என்னை புரிந்து கொள்ள இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது என்று. அவர் அப்படியெல்லாம் பேச மாட்டார். என்ன ஆகவே இப்படியெல்லாம் உலகத்தில் அரசியல் செய்ய முடியுமா என்பதை ஒரு புதிதாக செய்து காட்டிய காந்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை வெள்ளைக்காரனால் என்றால் பொருள் இருக்காது. என்ன நீ பேசிவிட்ட, இப்போ என்ன மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் புரியல, மாநில அரசாங்கத்துக்கு ஒன்றும் புரியல, பிடிச்சி ஒரு திருகுனா அப்புறம் நீ உட்காந்துருவேன். இது என்ன அரசாங்கம் புரியலைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஒரு மாபெரும் கருத்துக்களை புரட்சியை முன்வைத்து விட்டா என்று நான் கேட்கின்றேன். இல்லை, திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டாரு. தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்னார். இப்பொழுது அதை பிடித்து கொண்டு நான் தூய சக்தி என்று சேர்த்து சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப ஜெயலலிதாவை எம்ஜிஆரை புகழ்ந்தால் அதிமுக காரன் வந்து விடுவான், அஞ்சலி அம்மாளை புகழ்ந்தால் வன்னியர்கள் ஓட்டு போடுவார்கள், நாச்சியாரை புகழ்ந்தால் தேவமார் ஓட்டு போடுவார்கள், அம்பேத்கரை புகழ்ந்தால் தாழ்த்தப்பட்டவர்கள். இந்த அரசியலை விட்டு வரவில்லை நீ. இதெல்லாம் ஒவ்வொரு அறிஞர்கள் இல்லாத கட்சியே கிடையாது, தேவமார் இல்லாத கட்சி கிடையாது. எல்லாரும் அவரவர் அரசியலிலே ஒவ்வொரு பக்கம் நிலைபெற்றிருப்பார். இது ஒரு அரசியல் என்று ரொம்ப அற்பத்தனமான அடிப்படையான ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் அது கூட இல்லை, அதுக்கும் கீழான அரசியல் இதை நடத்துகிறாய். என்ன திரும்ப திரும்ப அதைத்தான் பேசுகிறாய். நான் சொல்லுகிறேன், தவறான சற்போராட்டத்துக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறாய், பிறகு திரும்ப திரும்ப ஒரே செய்தி தான் சொல்லுகிறாய். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த திருப்பரங்குன்றத்துக்கு கருத்து சொல்ல பயப்படுகிறாய். எது நியாயமோ அதை சொல்லு. தர்காவுக்கு தீங்கு வரக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்படுகின்ற நிலையில் இந்த தீபம் ஏற்றுவதனால் என்ன பிழை வந்துவிட்டது? முருகனுக்கும் தீபத்திற்கும் உள்ள தொடர்பு தானே பெண்கள் கார்த்திகை தீபத்தை வீட்டில் ஏற்படுத்துவதற்கு காரணம் என்று பேசுவதற்கு தைரியம் இல்லை. நீனும் ஸ்டாலின் நடத்துகிற அரசியலைத்தான் நடத்துகிறார். கூர்மையாக நீங்கள் கவனித்தால் அவர் சற்போராட்டம் நடத்துவார், இவரும் போராட்டம் நடத்துவார். அவர் தீபம் ஏற்றக்கூடாது என்று அந்த ஊரடங்கு சட்டத்தை உன்னால் எதிர்க்க முடியவில்லையே. ஒரு நீதிமன்றம் போடுகின்ற உத்தரவுக்கு ஒரு ஊரடங்கு சட்டத்தை அரசு எதிராக போடுமானால், நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை புறக்கணிக்குமானால், உன்னை விட அதிகாரம் படைத்தவன் நான் என்று காட்ட ஒரு மாநில அரசு நினைக்குமானால், இந்த ஊரடங்கு சட்டத்துக்கு என்ன தேவை வந்தது என்ற கேள்வியை உன்னால் எழுப்ப முடியவில்லை. முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நாங்களும் வருவோம். என்ன பாதுகாப்பு தேவைப்பட்டது? எதற்காக ஊரடங்கு சட்டம் போட்டேன்? ஏன் இல்லாத பீதியை இந்த மக்களிடம் உண்டாக்குறாய்? கேட்க உன்னால் முடியவில்லை. அதை பற்றியே பேசவில்லை. இது பெரிய விஷயத்தை பற்றி பேசவில்லை. அது பிஜேபிக்காரன் போராடுகிறான் என்பதினாலே, நான் பிஜேபி இல்லை, பிஜேபிக்கு ஆதரவும் இல்லை, இந்து சமய அறநிலையத்துறை என்றே இருக்கக்கூடாது என்று கருதுகிறவன் நான். ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் முருகனுக்கு என்றால் முருகனுக்கு உரியது தீபம், கார்த்திகை தீபம். இதை சொல்வதற்கு நமக்கு தைரியம் இல்லை என்றால், அதனால் நமக்கு வேண்டிய 4 முஸ்லீம் தப்பாக நினைப்பார்களே என்றால் ஓட்டு போட மாட்டானே என்று இவர்கள் நினைப்பது போல் நினைத்தால் அதில் அப்புறம் எந்த ஒரு நீதியையும் பேச முடியாது. ஆகவே நீ ஒரு அரசியலுக்கு தலைவனுக்குரிய குணாம்சம் இருந்திருந்தால் அந்த சிக்கலிலே நீ பேசியிருக்க வேண்டும். இல்லை, விஜய் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தாரு, அதனால தான் அவர் பேசல. ரொம்ப சென்சிட்டிவ். நியூட்ரல்னு எதுக்கு நினைக்கிற? இவனுடைய உரிமையை இவனுக்கு கொடுக்க வேண்டும், அவனுடைய உரிமையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். நாகூர் ஆண்டவருடைய உரிமை நாகூர் ஆண்டவருக்கு இருக்க வேண்டும், முருகனுக்குரிய உரிமை முருகனுக்கு இருக்க வேண்டும். தர்காவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல், அதுக்கு எந்த தடங்களும் வராமல் தீபம் ஏற்றப்படட்டும். தினந்தோறும் வாங்கு சொல்வதை நாம் கேட்கிறோம், கோயில் மணி அடிப்பதை அவர்கள் கேட்கிறார்கள், சேர்ந்து தான் வாழ்கிறோம். இப்படி எத்தனையோ ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்கிறோம். 700இல் ஏற்பட்ட இஸ்லாம் சமயம் அது இன்றைக்கும் தலைத்து நிற்கிறது. ஆகவே இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம்தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லாத மாநிலம். இதை உண்டாக்க பிஜேபிக்காரன் நினைக்கிறான் என்பதற்காக பிஜேபிக்காரன் சொல்லிவிட்டது நான் சொல்லுகிறேன். மோடி ஒரு சட்டம் கொண்டு வருகிறார், நான் அந்த சட்டத்தை நான் ஒருவன் தான் ஆதரிக்கிறேன், எவனும் ஆதரிக்கவில்லை. ஒரு பிஜேபிக்காரன் இதை பற்றி பேசுவதில்லை. 30 நாள் ஒருவர் 5 ஆண்டு ஒரு மந்திரி ஊழல் செய்து 5 ஆண்டுக்குரிய தண்டனையை பெறுகின்ற வழக்கில் சிக்கினால் 30 ஆண்டுகள் சிறை இருந்தால் 31ஆவது நாள் அவன் நீக்கப்பட வேண்டும், பதவியை தானாக இழந்து விடுவான் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், இது நியாயப்படி சரியான சட்டம் என்று சொல்ல முடியாது, ஆனால் காலத்தின் தேவைக்கேற்ற சட்டம் அதுதான். இவ்வளவு மோசமாக அயோக்கியர்களாக இவர்களெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றவர்களாக முதலமைச்சர்களாக நான் சொல்லுகிறேன், என்ன நீதி நடக்கிறது? மம்தா 25 லட்சம் வாங்கி கொண்டு 25,000 பேரை வேலைக்கு சேர்த்தார். ஒரு நீதிபதி சொன்னார், அந்த பணத்தை திருப்பி அந்த வேலையை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று சொன்னார்.
அவன் 25 லட்சத்தையும் கொடுத்து விட்டு வேலையும் போக்கி கொண்டு விடுவானேலாம். தகுதி இல்லாதவன், படிக்காதவனாலும் ஆசிரியராகி விட்டான். ஆகவே அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இப்பொழுது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது. இது என்ன நியாயம் என்று நான் கேட்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், 25,000 குடும்பங்களை பாதிக்கின்ற ஒன்றை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது, ஆகவே அவர்களெல்லாம் மீண்டும் வேலையில் இருக்கட்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஒரு நீதிபதி சொன்னதுக்கு பெஞ்ச் வேற ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது. இப்பொழுது நான் கேட்கின்றேன், தகுதி இல்லாதவன், படிக்காதவன், தவறாக பணம் கொடுத்து வந்தவன், இவனெல்லாம் மீண்டும் வாத்தியாராக இருப்பான். கூடுதலான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் நீதியை ஒரு நீதியரசர் சொல்வாரேயானால், அப்புறம் கூட்டமாக சேர்ந்து எல்லா தப்பையும் செய்ய வேண்டியதானே. கூட்டமாக செய்யப்படுகின்ற எந்த தப்பும் தண்டிக்கப்பட முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டு விடுமே. அப்புறம் ரகளைகள் ஏற்படுவதை ஏன் தடுக்கப் போகிறீர்கள்? கலவரங்கள் ஏற்படுவதை ஏன் தடுக்கிறீர்கள்? நவகாலி மாதிரி போராட்டங்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் யாரை தண்டிப்பீர்கள்? எங்கேயாவது ஒரு நீதியரசர் கூட்டமாக செய்யப்பட்டது இவ்வளவு பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் போது நாம் எப்படி இவர்களை வேலையை விட்டு நீக்குவது? தகுதியற்றவர்களெல்லாம் வேலையை பார்க்கட்டும், 25 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவே இருக்கட்டும் என்று முதலமைச்சர் தண்டிக்கப்படவில்லை. தவறு செய்து பணம் கொடுத்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரணம் என்ன என்றால், ஒரு பெருங்கூட்டத்தை நாம் எப்படி விளக்க முடியும் என்பது உங்களுடைய கருத்தானால், கூட்டமாக தவறு செய்வது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை, நீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மை இல்லை. ஜனநாயகம் என்பது இட் இஸ் எ மெஜாரிட்டரியன் ரூல், இட் இஸ் எ மீடியாக்கஸ் ரூல். அது சரி. ஆனால் நீதிமன்றம் அதற்கு மாறானது. ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நாம் விமர்சித்து மக்களிடம் கருத்துக்களை ஏற்படுத்த வேண்டாமா? இதையெல்லாம் சாதாரண மக்களுக்கு தினமும் தோறும் பொங்குவதற்கும், வேலை பார்க்க போவதற்கும், திரும்ப வருவதற்கும், ஓய்ந்து போவதற்கும், மனைவியை கட்டி பிடித்துக் கொள்வதற்கும், பிள்ளை பெறுவதற்கும், படிக்க வைப்பதற்கும், சாவதற்கும் தான் பொழுது இருக்குது. இதையெல்லாம் சொல்வதற்காகத்தானே முதல் வரிசை மனிதர்கள் என்று நாம் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வருகிறோம். எப்பொழுதுமே எல்லா கருத்தையுமே தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள். காந்தி தானே இந்தியாவினுடைய ஒழுக்கத்தையே மாற்றி அமைத்தார். ஆனால் அதுபோல் நீ பேச வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருகிறது, இந்த தீர்ப்பை விமர்சி. ராஜாஜி ஒரு தடவை எழுதினார், ரொம்ப அதிசயமாக ஒன்று எழுதினார். எனக்கு தெரிய 2. ஒன்று, ஆண்களிடம் சுய உணர்வு, சுய இன்ப பழக்கம் இருப்பதற்கு என்ன காரணம், அதை எப்படி தவிர்ப்பது என்று எழுதினார். நான் படித்தேன் அதை. எதுக்கு எழுதினார்? அது எழுதுகிறார், இந்த மாதிரி அந்த உறுப்பை தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வதில்லை நீங்கள், மேலாக கழுவி விட்டு தண்ணீரை ஊற்றி கொண்டு வந்து விடுகிறீர்கள். அதனால் உள்ளே சேர்ந்த அழுக்கு நமைச்சலை ஏற்படுத்துகிறது. நமைச்சலுக்கு தேய்த்து விட சொல்லுகிறது. தேய்த்து விடுவது இன்பமாக இருக்கிறது. இந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு விடுகிறீர்கள். அவ்வளவு பெரிய அறிஞர் எழுதினான். படித்து விட்டு விடவடத்து போய்விட்டேன் நான். இன்றைக்கும் அந்த செய்தியை என்னால் மறக்க முடியாததாக இருக்கிறது. எதெல்லாம் நன்மையானதோ, எதெல்லாம் மக்களுக்கு புரியவில்லையோ, அதில் இது சொல்லலாமா, இது பேசலாமா, அதெல்லாம் கிடையாது. கூடாது. அவனை மாற்ற வேண்டும். எப்படி நீ உள்ள, அதாவது முஸ்லிம்கள் அந்த அழுக்கு சேரக்கூடாது என்பதற்காக தோலை நீக்கி விடுகிறார்கள். தோலை நீக்காதவனுக்கு உள்ளே அது படிகின்ற அழுக்கை நீ நீக்க வேண்டும். நீக்கினால் உனக்கு அந்த நமைச்சல் ஏற்படாது, அது தூய்மையாக இருக்கும் என்று சொல்வதற்கு ஒரு மூதறிஞன் வருகிறான். என்ன நீங்கள் அந்த மனிதனை இந்த நாடு கேவலப்படுத்தியது. அதனால்தான் எனக்கு அந்த மனிதன் மீது 2 மடங்கு அன்பு ஏற்பட்டது. அது ஒன்று. அது மாதிரி இன்னொரு தடவை எழுதினார், ஒரு கள்ள எடை வைத்து கள்ள திராசு வைத்து செய்தவனுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் 5 ரூபாய் அபராதம் விதித்தார். அதுக்கு ராஜாஜி எழுதினார், அவன் 5 ரூபாயை கட்டிவிட்டு அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்வான் என்று சொன்னார். அந்த கள்ளத்திராசை தொடர்ந்து வைத்துக் கொள்வான் என்று சொன்னார். எப்பொழுதும் தண்டனைக்கு, குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அப்பொழுது இது நமக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படாத காரணத்தினால், இது ரொம்ப எளிமையான தொகை என்பதால் கட்டிவிட்டு அவன் குற்றம் செய்வான். அந்த மாதிரி நாம் we are here to lead the people. அவர்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு, அல்லது உணர்த்திய உண்மை சரியில்லை என்றால் நாம் மாறிக்கொள்வதற்கு. நீ உன்னுடைய கட்சிக்காரனை பார்த்து இந்த நாட்டினுடைய முகத்தை மாற்ற வந்திருக்கிறோம், பூராவும் ஊழலாக இருக்கிறார்கள், அரசாங்கத்தை கேவலமாக பயன்படுத்துகிறார்கள், நேரு போன்றவர்கள் செய்கின்ற ஊழலை டிஜிபி கையெழுத்து போட வேண்டும் என்றால் போடாதவாறு மடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதிகார வர்க்கமும் ஆட்சியினரும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். பத்திரிகைகள், விளம்பரங்களுக்கு விலை போகின்றன. இத்தகைய நாட்டில் நாம் மிக தூய்மையான மனிதர்களாக இருந்து இந்த ஆட்சியை மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அவனை ஊழல் என்று சொல்லுகின்ற நாம் நம்மை ஊழல் இல்லாதவாறு பார்த்து ஒரு நாளாவது இந்த தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார? தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும், நாள்தோறும் இதை சொல்ல வேண்டும்.
காந்தி வெள்ளைக்காரனை எய்த்ததை விட தன்னுடைய மக்களுக்கு ஊட்டிய கருத்துக்கள் தான் அதிகம். சமூகத்தை நீ வடிவமைக்காமல் இதை நீ சொன்னால் என்னுடைய கட்சியில் தவறானவன் இருப்பானேயானால் நீக்குவேன். அவன் இப்படித்தான் இந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்றவன் தான் நான் நினைக்கின்ற காரியத்தை ஒரு வேள்வி போல் செய்து முடிக்க முடியும் என்று உன்னால் சொல்ல முடியவில்லை என்னுடைய தொண்டர்களுக்கு. அவன் ஊழல் செய்கிறான் என்று மட்டும் சொல்கிறான். இந்த சமுதாயத்திலிருந்து தானே உன்னுடைய ஆளும் வருகிறான். உள்ளே வருகிறவனெல்லாம் ஒரு லாபம் கிடைக்கிறது என்பதற்காகத்தானே அரசியலுக்கு வருகிறான். உங்களுடைய ஆட்களில் பணம் இல்லாதவனுக்கு நீ இடம் கொடுத்து விடுவாய? 2 கோடி பணம் கட்ட வேண்டும் என்று தானே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள். வேட்பாளர் ஆகின்றவன் இங்கே வந்து 2 கோடி கட்ட வேண்டும், அந்த பணத்தையும் தருவோம், கொஞ்சம் சேர்த்தும் தருவோம் என்று தான். 2 கோடி எதற்கு தேர்தலில் நிற்பதற்கு? ஆகவே நீங்களும் அப்புறம் இவ்வளவு பெரும் பணத்தை திரட்டி விட்டு பிறகு வாங்காமல் எப்படி இருப்பீர்கள்? இந்த அரசியலை காமராஜர் செய்யவில்லை. நன்கொடையாக பெறுவார்கள். நீயும் நன்கொடையாக பெறு. நன்கொடை என்பது அவன் விரும்பி தருவது. அது ராஜாஜி கூட கொடுத்தார்கள். காமராஜருக்கு கூடுதலாக கொடுத்தார்கள் என்று ராஜாஜி சொன்னார். ஆட்சியில் இருந்ததினால் கூடுதலாக கொடுத்தார்கள் என்று. அவ்வளோதானே தவிர. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ராஜாஜியினுடைய ஆட்சி ஒரிசாவில் நடந்தது. பெரிய எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். ஒருவரும் ஊழல் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படவில்லை. அது மாதிரி நாம் முதல்ல we have to train our youths. அவர்களுக்கு தெரியாது. ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்து போவது. நான் என்னை புரிஞ்சுக்குங்கடா, நான் தனிடா. மத்திய அரசாங்கத்துக்கு புரியலை, மாநில அரசாங்கத்துக்கு புரியலை. என்ன நீ இறங்கி வந்தவனா? இறைமகன் இயேசுவா? அவரை தான் புரியவில்லை. இந்த யூதர்கள் முட்டாள்கள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். என்ன ஒன்றை புரிஞ்சிக்க முடியலைன்னு கேட்குறேன். என்ன புரிஞ்சிக்க முடியாதவாறு என்ன சொல்கிற? திருப்பி அதே தான் சொல்கிறேன். புதுச்சேரிக்கு போகிற ரங்கசாமி வந்து தப்பு இல்லை, அவர் தலைமையில் தான் இருக்க அரசு. அந்த நாட்டில் நடக்காத காரியங்களுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம், ரங்கசாமி காரணம் இல்லைன்னு பேசிட்டு வந்தீங்கன்னா, ரங்கசாமியினுடைய ஆட்சி தான் நடக்குது. அவருக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே கூட்டணியினர். இல்லாவிட்டால் அவர்களை வெளியே தள்ளிவிடு, இல்லாவிட்டால் ஆட்சியை கலைத்து விட்டு வெளியே வா. வந்தாரா ரங்கசாமி? நீ எதையெல்லாம் குற்றம் என்று சொல்கிறாயோ, எதையெல்லாம் ஊழல் என்று சொல்கிறாயோ, அங்கே ஆலைகள் இல்லை, தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, மூடப்பட்டவைகள்லாம் திறக்கப்படவில்லை, ரேஷன் கடைகள் இல்லை, எல்லாம் வரிசையாக அடிக்க சொல்கிறாய். இதற்கெல்லாம் ரங்கசாமி காரணமா, பிஜேபி மட்டும் காரணமா? பிஜேபி 2வது காரணம், நீ தானே முதல் காரணம். இல்லை, ரேஷன் கடைலாம் இருக்கு, அதில் தப்பாக சொன்னார். ரேஷன் கடை இருக்கு, விட்டு கொடுக்குறார்கள், ஒழுங்காக செய்வதில்லை, அவ்வளோதான். ஏதோ செய்கிறார்கள். அது ஒரு அரசாங்கத்துக்கு யூனியன் டெரிட்டரி. அது அதுக்குள்ள குறைபாடுகள்லாம் அதற்கு இருக்க. கள்ளுக்கடையை வைத்து தான் அந்த மாநிலமே வாழ்கிறது. நீ வந்து அங்கே போய் கள்ளுக்கடையை ஒழி என்று சொல்ல மாட்டாய். தமிழ்நாட்டிலும் கள்ளுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று நீ சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. சொல்வதில்லை. இதெல்லாம் உன்னுடைய கருத்து இல்லை என்றால், பெரிய ஊழல் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கே ஒரே ஒரு வருமானம் தருகின்ற ஒன்று டாஸ்மார்க் தான். எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர், பல லட்சம் கோடி கடன். அது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெயிலியர், பல லட்சம் கோடி ரூபா கடன். எல்லாம் கடன், எல்லாம் மோசம். அவ்வளவும் இவர்கள் ஊழல் செய்தே மோசமாக்கி விட்டார்கள். இதையெல்லாம் நீக்குவதற்கு இவர் என்ன செய்வார்? ஒன்றும் சொல்வதில்லை. இந்த டாஸ்மார்க்கை ஒழிப்போமா சொல்வதில்லை, மக்களை ஒழுக்கப்படுத்துவோமா சொல்வதில்லை. புதுச்சேரி அதிலே தான் வாழ்கிறது, தமிழ்நாடும் அதிலே தான் வாழ்கிறது. 48,000 கோடி வருமானம் தருகிற ஒரே ஒரு தொழில் அது மட்டும்தான். ஆனால் கூட்டம் கூடுகிறது, விஜய்க்கு தான் கூட்டம் இல்லை. அது என்னுடைய கருத்து அதில் என்ன என்றால், அந்த தந்தி கம்பத்தில் தொங்கிக் கொண்டு, எலக்ட்ரிக் கம்பத்தில் தொங்கிக் கொண்டு கூட்டம் கேட்கிறான், மரத்தில் தொங்கிக் கொண்டு கூட்டம் கேட்கிறான். இதெல்லாம் கேட்பதற்காக இந்த அடே அப்பா இனிமே வந்து பிளேட்டோவுக்கு அப்புறம் பேசப்படுகின்ற அரசியல் இதுதான் கேட்குறதுக்கு வந்தவன். அவன் வர பார்க்குறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்தவன். எல்லாம் சின்ன வயசு பையங்க, பொம்பளையெல்லாம் பிள்ளையை தூக்கின்னு வர்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக? அரசியல் கருத்தை எந்த கூட்டத்திலாவது அவர்கள் போய் பெற்றிருக்கிறார்களா? ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 1000 பேர் 2000 பேர் சேர்ப்பதற்கு நாக்கு தள்ளுகிறது. இப்போ இத்தனை 1000 பேர் ஒவ்வொரு கூட்டத்திலும் கொடுக்குறார்கள் என்றால் அந்தந்த பகுதியில் கொடுக்குறார்கள். 2வது இவருடைய தொண்டர்கள் திரும்ப 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 அந்த இடங்களுக்கு வருகிறார்கள். அது ஒரு கவர்ச்சி. மெஸ்ஸியினுடைய கவர்ச்சியோடு ஒப்பிட்டால் எனக்கு என்னமோ இந்த விஜய் கவர்ச்சியெல்லாம் சாதாரணமாக தெரிகிறது. ஒரு அர்ஜென்டினாக்காரன், ஒரு கால்பந்தாட்ட வீரன் கல்கத்தாவுக்கு வருகிறான். கல்கத்தா 2 ஆகிவிட்டது. ஒரே கலவரம், தீ வைத்தல் எல்லாம் நடந்தது. நான் கேட்கிறேன், இந்த மெஸ்ஸி இனத்தால் வேறுபட்டவன், வெள்ளைக்காரன், மொழியால் வேறுபட்டவன், நாட்டால் வேறுபட்டவன், கால்பந்தாட வருகிறான் என்ற ஒரே கவர்ச்சி காரணமாக அவனை பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி அவனை ஏன் எங்களுக்கு காட்டவில்லை என்று தீ வைக்கிறார்கள் என்றால், இது ஒரு மேனியா, சில மக்களின் மனநிலை.
அதாவது நான் சின்ன பையனாக இருக்கிற போது 20 வயசு 25 வயசு இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் இயக்கம் நடைபெற்றது. நான் தேவனைய பாவனர் போய் பார்ப்பேன், பெருஞ்சித்திரனார் பார்ப்பேன், வாசுபா மாணிக்கத்தை தேடி போவேன். இப்படி அந்த தமிழ் இயக்கத்தில் நானும் ஈடுபாடு கொண்டேன். அந்த உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது. நான் முதல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு இசன்னா போட்டு தன்னுடைய பெயரை எழுதுகிறார். அவருக்கு தமிழே தெரியவில்லை. இசன்னா மெய்யெழுத்து முதலில் தமிழில் வராது. இசன்னா தமிழ் எழுத்தே இல்லை. உனக்கு சமஸ்கிருதத்தை எதிர்ப்பாய், வடநாட்டை எதிர்ப்பாய், மோடியை எதிர்ப்பாய், ஆனால் இந்த இசன்னாவை போடுவார். இசன்னா யார்? சமஸ்கிருதத்திலிருந்து வாங்கியது. உன்னுடைய மொழியில் உன்னுடைய பெயர் தனித்து நிற்காது என்று நீ நினைத்தால் நான் உன் பெயரை ஸ்டாலின் என்று தான் எழுதுவேன். ஏண்டா இந்த நாட்டுக்கு வந்த இயேசு என்கின்ற இறை மகன் ஜீசஸ் என்கின்ற பெயரை இயேசு என்று தமிழ் பிடிச்சி விட்டார். எவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுக்கு நிகரே கிடையாது. கால்டுவெல்லுடைய சிலையை கொண்டு வந்து மவுண்ட் ரோட்டில் வைக்க வேண்டும். அதை கொண்டு போய் ஓரமாக வைத்திருக்கேன். இருக்கிறதே தெரியல. ராஜாஜி சிலையும் கால்டுவெல் சிலையும் எவனும் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் தான் தேடி போய் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடித்தேன். ஆமாம், அதாவது மீண்டும் இன உணர்வு புதுப்பிக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், பெரியாரால் ஏற்பட்டது கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை, பார்ப்பன எதிர்ப்பு கொள்கை இல்லை, கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொன்னது அல்ல. திராவிட இயக்கம் என்று சொல்லி தமிழ் மொழி இன உணர்வு ஏற்பட காரணமாக இருந்தார் என்பதுதான் பெரியார் செய்த பெருந்துண்டு. வேதகால நாகரிகத்திற்கு சமமாக, சமஸ்கிருத நாகரிகத்துக்கு சமமாக தமிழ் நாகரிகம் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவுக்கே தெற்கே இருக்கிற நாம், இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற அவர்கள், 2 பேருடைய நாகரிகம்தான் இந்தியாவை உருவாக்கியது. இன்றைக்கும் 2 பேருடைய நாகரிகம்தான் நிலை பெற வைத்திருக்கிறது இந்தியாவை. அங்கே இருப்பவனுக்கு சொந்த நாகரிகம் இல்லை, மோடிக்கு இல்லை, விவேகானந்தருக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. ஆகவே பார்ப்பனர்களுடைய நாகரிகத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். நமக்கு சொந்த நாகரிகம் இருந்தது. ஆகவே நாம் மறுத்து நம்முடைய நாகரிகத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோம். திருக்குறள் இருந்தது நமக்கு. திருக்குறள் போல, சங்க இலக்கியம் போல, சிலப்பதிகாரம் போல எல்லாம் இருந்தது. அவர்களுக்கு மகாபாரதம் இருந்தது. நான் சொல்லுகிறேன், 5 புத்தகம் நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் நினைப்பேன். ஒரு தீவுக்கு தன்னந்தனியாக பல ஆண்டுகள் இருக்கும் நிலை, இப்போ நெப்போலியனுக்கு ஏற்பட்டது போல, அல்லது ராபின்சன் குருசோவுக்கு ஏற்பட்டது போல 5 புத்தகம் மட்டும் எடுத்துக்கொண்டு போக விரும்பினால் திருக்குறள் முதலாக இருக்கும், சிலப்பதிகாரம் 2வதாக இருக்கும். இப்படியெல்லாம் வரிசையில் வருகின்ற போது மகாபாரதமும் ராமாயணமும் இருக்கும். இதற்கு நிகராக மனித அறிவு கொண்டு எழுதப்பட்ட இதிகாசம் கிடையவே கிடையாது. அதுக்கு மேலான கதை கிடையவே கிடையாது. நான் சொல்லுகிறேன், டால்ஸ்டாயும் படிப்போம், சமஸ்கிருத மகாபாரதத்தையும் படிப்போம். ஆனால் நீ இந்து இல்லை என்று பேசுகிறாயே, முதலில் அரசாங்கத்திலே இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. நான் இந்துத்துவாக்காரன் இல்லை. இந்துத்துவா நம்முடைய இது மொழி இன உணர்வுக்கு மாறானது. இந்தியாவை ஒரு மதத்தின் அடிப்படையில் திரட்டுவதற்கு லாலா லஜபதி ராய் முயன்றார், திலகர் முயன்றார், பாரதி அதற்கு துணை போனார். பாரதியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதி 97% சிறந்தவன். இந்த 3% அவனுக்கு இந்த கருத்து உள்ளே நுழைந்து விட்டது. ஆகவே இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்தது உன்னோடு நான் வேறுபட்டவன் இல்லை, நீ உண்மையான திராவிடன் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். தமிழ் மொழி பெற்ற மொழிகள் தான் அவையெல்லாம், அவர்கள் திராவிடர்கள் தான். இதை கன்னடியன் இல்லை என்று சொன்னபோது எதிர்த்து சொல்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை. என்னிடமே திரும்ப பேசுகிறாய். தமிழிலிருந்து வராமல் வேறு எதிலிருந்து வந்தது? படித்தாயா கால்டுவெல்லை என்று கேட்டாயா? நீ வாயை இறுக்கி மூடிக்கொள்கிற. கமல் ஏதோ செய்து அதனால் விவகாரம் ஏற்பட்ட போது முதலமைச்சர் பேச வேண்டாமா? அங்கிருந்து சீதாராமையா பேசுகிறார். எங்களுடைய மொழி உன்னுடைய மொழியிலிருந்து பிறந்தது அல்ல, நாங்கள் தனித்தன்மையானவர்கள் என்று பேசுகிறார். இல்லை என்று சொல். இல்லை என்றால் பரவாயில்லை, நாம் எல்லோரும் திராவிட கூறுகளை ஒன்றாக பெற்றிருக்கிறோம் என்று சொல். நீ இந்தியோடும் சமஸ்கிருதத்தோடும் சம்பந்தப்பட்டவன் இல்லை, சமஸ்கிருதம் நுழைந்துதான் உன்னை தமிழனிடமிருந்து வேறாக்கியது என்று சொல். இதையெல்லாம் பேச வேண்டிய முதலமைச்சர் அதற்கு பேச மாட்டார். மேகதாது அணை கட்டினால் அதற்கு பேச மாட்டார். கூட்டணி தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்டாலினை போய் சீதாராமையை எய்த்தால், காங்கிரஸை எய்த்தால் பிறகு அவன் கூட்டணி சேர மாட்டான். நீ சொல்ல வேண்டும், இங்கே வா, நாங்கள் இந்தியை திணிக்கின்றவனோடு கூட்டு சேர மாட்டோம் என்று சொல்லி நீ காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தாயா? அப்பொழுது அந்த இந்தியை நீக்குவதற்கும் அகற்றுவதற்கும் ஏதாவது செய்தாயா? சொல்ல வேண்டியதானே. இந்த இந்தியை உங்கள் தாத்தா கொடுத்த மொழியை என்றைக்கும் இந்தி அவனுடைய கொள்கையாகத்தான் கடைசி வரையில் இருந்தது. அதை கொஞ்சம் கூடுதலாக இவர்கள் செய்கிறார்கள். அதில் கூடுதலாக தாய்மொழியையும் சேர்த்துக் கொள்கிறார். இது ஸ்டாலின் செய்யவில்லை, இவர்கள் செய்கிறார்கள். தாய்மொழி வழியாக மருத்துவக் கல்லூரியும் பொறியியற் கல்லூரியும் ஏன் நீ நடத்தவில்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீ கேட்க வேண்டிய கேள்வி.
அது இப்போ உங்களுக்கு கொள்ளையடிப்பதே கொள்கையாக ஆகிவிட்ட பிறகு இந்த கொள்கைகளை எல்லாம் வாசனைக்காக வைத்துக் கொள்ளுகிறீர்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புரிந்தவர் இல்லை நம்முடைய விஜய். ஏதோ வந்தார், ஒரு கூட்டம் கொடுக்கிறது, அந்த மயக்கம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவீர்கள், நீங்களாக சொல்லுகிறீர்கள் ஸ்டாலினுக்கு நான் தான் எதிர்ப்பு என்று. 70 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறவர் சும்மா தான் இருக்கிறார், அவர் எதிர்ப்பாக இருக்கிறவர். நீ மட்டும் சொல்லுகிறாய். அப்படி என்றால் நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன், அல்வா தருகிறேன் என்று சொன்ன பிறகும் ஒருவனும் வரவில்லை உன்னிடம். செங்கோட்டையன் தனியாக வந்து சேர்கிறார். ஓபிஎஸ் வழியில்லை என்றால் வருவோம் என்று நினைக்கிறார். தினகரனும் ஓபிஎஸும் முடிந்தால் ஏடிஎம்கேயோடு சேர்ந்து கொண்டு ஏதாவது செய்வோம், வழியே இல்லை என்றால் வருவோம் என்று நினைக்கிறார்களே தவிர இப்படி ஒத்தை சத்தையாக இருக்கிறவர்கள் ஏன் வரவில்லை? திருமாவளவனுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதான் அவருக்கு ஒரே கொள்கை. மூச்சு போவதற்குள் பதவியில் உட்கார்ந்து விட வேண்டும். ஆனால் இவனோடு சேர்ந்து இவருடைய படகை கரையேறுமா என்று தெரியாத போது நாமும் சேர்ந்து கவிழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்று ஒருவரும் வர மறுக்கிறார்கள். ஆகவே உன்னை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் உன்னிடம் பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக நம்பவில்லை. நீ மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறாய். செங்கோட்டையன்கள் இந்த வாக்கு வங்கி தலைகளாக மாறிவிடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. செங்கோட்டையன்கள் இந்த மாதிரி எல்லாம் விதவைகள் நிறைய ஒவ்வொரு இடத்திலும் உதிர்கின்றவர்களெல்லாம் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். அது உனக்கு எல்லாம் விவரம் இல்லாத 16-18 வயசு பையன்களாக இருக்கின்ற உலகத்தில் இந்த செங்கோட்டையன் வந்த பிறகு உனக்கு ஏதோ சாக்ரட்டிஸ் வந்து விட்டது போல தோன்றுகிறதே தவிர ஒரு பயனும் இல்லை. அவர் இங்கே செங்கோல் கொடுத்தார்கள், ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார்கள், எம்ஜிஆர் கொடுத்தார்கள், இப்போ அங்கே போய் கொடுத்துக்கிட்டு இதை செய்வதற்கு ஒருவர், கூட்டம் நடத்துவதற்கு ஒருவர். ஜெயலலிதாவுக்கு எந்த இடத்தில் கார் நிற்க வேண்டும் என்று பலகையை காமித்து கொண்டிருப்பார், ரெட்டையிலை பலகை ஒன்று வைத்திருப்பார். இவர் நிற்கிற இடத்தில் வண்டி வந்து நிற்க வேண்டும். இதுதான் அவர் செய்த அரிய அரசியல் பணி. சிந்தனைகள் அது எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் அறிஞர்களோடு கலந்து பேசி திட்டங்களை உருவாக்குவாரே தவிர இவர்களெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த அரசியலால் ஒரு பயனும் இல்லை. சும்மா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப ஏன் நீ இதை சொல்லுகிறாய்? எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்று. உன்னிடம் பலம் இல்லை, உன்னிடம் ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. ஏற்கனவே நீ வாக்கு வங்கியை மெய்ப்பிக்கவில்லை. தன்னந்தனியாக நிற்பதன் மூலம் முன்னால் அழிய போகிற ஆள் சீமான் தான். கண்டிப்பாக அழிந்து போய்விடுவார். ரொம்ப குறைந்து விடும், பாதிக்கு மேல் அவருக்கு குறைந்து விடும். அவருடைய வாக்குகளை நீ பிடித்து விடுவாய். அது தவிர அப்புறம் உன்னுடைய சமூக வாக்குகள் வரும் என்று சொல்லுகிறார்கள், அந்த சிறுபான்மை வாக்குகள் வரும் என்று சொல்லுகிறார்கள். அதை தவிர ஆனால் நீ செய்ய போகின்ற வேலை ஸ்டாலினை மீண்டும் ஆட்சியில் ஏற்றுவதாக இருந்தால், என்னிடம்தானே எல்லாம் வருகிறார்கள், என்னை பற்றி தானே பேசுகிறார்கள் என்றால் 10% ஓட்டு உனக்கு இருக்கிறது. தினகரனை போல 1.5% ஓட்டு இருந்தால் உனக்கு ஒருத்தன் தேட மாட்டான். 1.5% தான் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, கடந்து போய் விடுவோம் என்று நினைப்பான். 10% வாக்கை கடப்பது கொஞ்சம் எளிதில்லை. ஏனென்றால் எல்லாரும் பிரித்து கொள்வார்கள். அத்தகைய நிலையில் எதிர்வாக்குகளை இவர் பிரித்து விட்டால் நாம் ஸ்டாலினை தோற்கடிப்பது கெட்டுப்போய்விடுமே என்று எல்லாரும் பம்முகிறார்கள், வருகிறார்கள். இதை வைத்து கொண்டு நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்வதும், நின்று ஸ்டாலினை வெற்றி பெற வைப்பதும், யூ ஆர் பிகமிங் எ பி டீம் டு ஸ்டாலின் என்று தான் பொருள்படுமே தவிர அதனால் ஒரு பயனும் ஏற்படாது. இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி, ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான ஒரு தேர்தல் வழக்கு, அது சையத் துரைசாமிக்கும் இவருக்கும், அது ஜனவரி 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாள் விசாரணை நடத்தி தீர்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், கபில் சிபில், அபிஷேக் மனு சிங்விலேருந்து பெரிய பெரிய அட்வொகேட்ஸை அந்த ஸ்டாலினுடைய தரப்பில் எங்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸை உண்டாக்குமா? இல்லை, ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேர்தலில் தவறு செய்வது என்பதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப சாதாரணமான பழக்கம். அதல்ல, ஒரு முறை கருணாநிதியே ஒரு எம்எல்ஏயாக வெற்றி பெற்ற போது அந்த எம்எல்ஏ பதவியை அவர் சரி செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று தான் சொல்லுவார்கள். ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம். இதில் இவர் நிறைய குளத்தூரிலே இவ்வளவு கள்ள ஓட்டுகள் பதியப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளிவருகின்ற போது இதையெல்லாம் காலங்காலமாக இவர்கள் இதற்காகத்தான் செய்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. நீதிமன்றத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டு, நீதிமன்றம் என்பது வெளிப்படுத்தப்படுவதை பொறுத்தது, அப்புறம் அவர்களுக்கு புரிவதை பொறுத்தது. நீதி என்று நான் அதை சொல்வதில்லை, சட்டப்படி தீர்ப்பு, அப்படித்தான் நான் எப்பொழுதும் கருதுவது வழக்கமே. ஏன்னா இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அதேதான். அதனால் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சாதாரண மாவட்ட அளவிலான நீதிபதி சொன்ன தீர்ப்பு இந்தியாவின் வரலாற்றையே புரட்டி போட்டது. சின்ஹா சொன்ன தீர்ப்பு ரொம்ப வரலாற்றையே புரட்டி விட்டது. சின்ஹா தானே ஒரு பீகார்காரர், அது புரட்டி விட்டது. அதனால் இந்திரா காந்தி
அதுவரையிலும் இல்லாத சட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய நிலை வந்து இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறுகின்ற நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை இந்திரா காந்தி செய்ய முடியும், அதை முதலமைச்சர் செய்ய முடியாது. இதே நிலைமை இந்த தேர்தல் செல்லாது, தவறுகள் நடந்திருக்கின்றன, இதுவும் இவ்வளவு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட ஒரு தொகுதியில் தவறுகள் நடந்தது என்பது சரியாக மெய்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு உணர்த்தப்பட்டு சட்டப்படியான அந்த தண்டனை வந்து விடுமானால் இவர் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாத நிலைமை ஏற்படும். உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவார், முதலமைச்சர் பதவி போய்விடும். இப்பொழுது உதயநிதியை வைத்து இந்த கட்சியை நடத்த முடியாது. ஆகவே திமுக என்பது எல்லாரும் எதனால் பெரியசாமி, நேரு, துரைமுருகன் எல்லாம் பெரிய ஆட்கள், இவருடைய வயதை கடந்த ஆட்கள், இவரை விட அனுபவமான ஆட்கள், தங்களுடைய பகுதியை கோட்டை மாதிரி வைத்திருக்கக்கூடிய ஆட்கள். அவர்களெல்லாம் ஏன் ஸ்டாலினை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், இந்த அப்பாரட்டஸ், இந்த கருவி அவர் கையில் இருக்கிறது. தகப்பனார் அதற்கு தோதாக பல பேரை நீக்கி எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டார். வைகோ வரையிலும். வைகோவுக்கு அது புரியாமல் போய் இப்பொழுது போய் அவரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வேறு. எல்லா மனிதர்களும் அப்புறப்படுத்தப்பட்டு இந்த நடைபாதை இவருக்காக தனித்து ஒதுக்கப்பட்டது. ஆகவே இவர் தகுதியா எங்களையெல்லாம் வழி நடத்த என்ற கேள்வியை எழுப்பி ஆட்சியை இழந்து விடுவதா, அல்லது தகுதியற்றவராக இருந்தாலும் இவரின் மூலமாக நாம் இந்த ஆட்சியில் நமக்குரிய பங்கை பெறுவதா என்கின்ற நிலையில் இந்த பெரிய ஆட்களெல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்பொழுதும் உள்ள ஒரு நிலைதான். காங்கிரஸில் கூட ராஜீவ்காந்தியை அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த அப்பாரட்டஸ் அவர் கையில் இருக்கிறது. பெரும் கோடிக்கணக்கான பணத்தை அவர் தகப்பனார் இவர் கையில் தான் கொடுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கும் அவர் காலத்திலேயே இவர் செயல் தலைவராக அங்கீகரிக்கப்படுகின்ற நிலைமை அவர் ஏற்படுத்தி விட்டார். ஒப்புக்கொள்ளாதவர்களெல்லாம் வைகோ மாதிரி அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற நிலையில் எல்லாரும் அடங்கி போய்விட்ட காரணத்தினால் இப்பொழுது அது ஸ்டாலின் நீக்கப்படுகின்ற இடம் வந்தால் 6 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடியாது என்றால், தேர்தலில் நிற்க முடியாது என்றால் உதயநிதியால் அது தாக்கு பிடிக்க முடியாது. பிறகு அந்த கட்சி கந்தரகோலமாகிவிடும். நான் ஒரே ஒரு காரணத்திற்காக வருத்தப்படுவேன், ஒரு திராவிட இயக்கம் வீணாக போய்விடும் என்று. ஆனால் திராவிட இயக்கம் திராவிட இயக்கமாக இல்லாமல் ஒரு அலிபாபாவின் 40 திருடர்கள் மாதிரி ஒரு கொள்ளை கூட்டமாக இருக்குமானால் அது அதனுடைய அழிவிலே தான் மீண்டும் திராவிடம் மலர முடியும் என்று நான் உண்மையிலே கருதுவேன். இது எந்த அளவுக்கு இதை நீதிமன்றத்துக்கு உணர்த்த முடியும்? பெரிய பெரிய வக்கீல்கள் இருப்பதினாலே ஒன்றுமில்லை. நீதிமன்றத்துக்கு சரியாக உணர்த்தப்பட்டு இது இந்திரா காந்திக்கு எதிராகவே ஒரு மாவட்ட நீதிபதி சொல்ல முடிந்தது. மாவட்ட நீதிபதி என்பது சின்ன புழுக்கை, ஆட்டு புழுக்கை மாதிரி. நீதிபதியை குறைவாக சொல்லவில்லை, அவ்வளவு சின்ன மீன், ரொம்ப அந்த பதவியை வைத்துக்கொண்டு இந்த இந்தியாவின் தலைமை அமைச்சரை எய்த்துவிட ஒரு முடிந்தது நீதியால் என்றால், ஒரு உச்ச நீதிமன்றத்தால் இவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவது உண்மை என்று படுகின்ற போது தீர்ப்பு வழங்குவது ஒன்றும் பெரிய காரியமில்லை. அதனுடைய விளைவுகள் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றும். ரொம்ப காலமாக போராடி 50 ஆண்டுகளாக இவர்களை சரி வைக்க முடியாமல் ஒருவேளை இயற்கையே செய்கிறதோ இல்லை முருகனே வந்து செய்கிறானோ என்று எனக்கு தெரியவில்லை. அது கடவுள் தான் செய்வேன். நம்மெல்லாம் ஒரு தடவை ராஜாஜியை எழுதினார், கடவுள் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு எழுதினார். அந்த மாதிரி நம்முடைய முயற்சிகள்லாம் கத்தி கத்தி ஓஞ்சு போனோமே, ஒன்றும் நடக்கவில்லை. ஆக கடவுள் தான் நம்மளையெல்லாம் கருவிகளாக வைத்து கொண்டு செய்ய வேண்டுமே தவிர. ஆகவே அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இவர் செய்திருப்பாரா ஊழல் என்றால், தொகுதியில் தவறுகள் செய்திருப்பாரா என்றால், தவறு செய்வதுதான் இவர்களுடைய பழக்கம். அது மெய்ப்பிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில். மெய்ப்பிக்கப்பட்டு அது வெளிவந்து விடுமானால் ஒரு பெரிய தலைமுறை ஒன்று முடியும், ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் சரியும். இது நம்மால் நடக்காது. ஆகவே இது கடவுளால் தான் நடக்கும் என்பது போல நான் நினைக்கின்றேன். ஒருவேளை முருகனால் நடக்கக்கூடும். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார்.